Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திருப்பத்தூர் மாவட்டம் மல்லகுண்டா அருகே தொழில் பூங்கா அமைக்க நில அளவீடு செய்ய சென்ற அதிகாரிகளை முற்றுகையிட்டு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு நிலவியது. மல்லகுண்டா புல்லேவரி வட்டம் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் 200 ஆண்டு காலமாக வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அங்கு சிப்காட் அமைப்பதற்காக கூறி மேய்ச்சல் இடத்தில் அளவீடு செய்ய வந்த அதிகாரிகளை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த வட்டாட்சியர் காரையும் சிறைப்பிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. மல்லகுண்டா பஞ்சாயத்தில் சிப்காட் அமைக்கணும்னு இன்னைக்கு அழக வந்தாங்க. ஏன்னா இந்த மண்ணை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம், எங்கள் மக்கள் இருக்கிறாங்க. இதை வாழ்வாதாரத்துக்காக எங்களுக்கு சிப்காடு எங்களுக்கு வேண்டாம். சிப்காடு எங்கள் உறுதியாக நினைக்கிறோம், வேண்டாம். நாங்கள் நிறைய முறை மனுவை கொடுத்துருக்கோம். மல்லகுண்டா பஞ்சாயத்துலேருந்து நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸுக்கு மனு கொடுத்துருக்கோம். முன்னாடி 2 முறை மனு கொடுத்துருக்கோம். எங்களுக்கு சிப்காடு எங்களுக்கு வேண்டான்ட்டு. இந்த 7 ஆபிடேஷனுமே அரசு புறம்போக்கு நிலத்தில் தான் இருக்கிறோம். இது வரைக்கும் பல தலைமுறையாக வாழ்ந்துன்னு இருக்கிறோம். 5-6 தலைமுறையாக வாழ்ந்துன்னு இருக்கிறோம். இது வரைக்கும் இந்த நாங்கள் வாழ்ந்துன்னு இருக்கிற இடத்துக்கு வீட்டு மன பட்டாவும் இடத்துக்கு பட்டாவும் கேட்டு நிறைய இடத்துல கோரிக்கை மனு கொடுத்துருக்குறோம். கொடுத்ததுக்கு பலனா நிறைய முறை அளந்துட்டும் போயிருக்கிறாங்க. பட் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த பட்டாவும் கொடுத்தது கிடையாது. நாங்கள் எங்களுக்கு ஒரு கனவாகவே இருக்குது. இந்த ஏரியாவுக்கு நாங்களை கேட்டு சலிச்சு போச்சு. தயவு செஞ்சு இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் என்ன சொல்லிக்கிறோன்னா, மெயினாக ரோடும் தண்ணியும் எங்களுக்கு கொடுங்க. அதே மாதிரி எங்களுடைய இடத்துக்கு பட்டாவும் எங்கள் வீட்டு மன பட்டாவும் அமைச்சு கொடுங்க. எங்களுக்கு தயவு செஞ்சு இந்த சிப்கார்டுன்றது தேவைப்படாது. ஏன்னா தேவையும் கிடையாது. இங்கே குறைஞ்சபட்சம் ஒரு 500க்கு மேற்பட்ட குடும்பம் வசிச்சு வராங்க. இங்கே எங்களுக்கு பஸ் வசதியும் கிடையாது, ஹாஸ்பிட்டல் வசதியும் கிடையாது. அதுக்கெல்லாம் வசதி ஏற்படுத்தி கொடுக்காத கவர்மெண்ட்டு இப்போ இன்னைக்கு சிப்கார்டுக்கு மட்டும் இங்கே சிப்கார்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட் அளக்கிறேன், எங்களுக்கு அளக்கிறதுக்கு அளக்கிறதுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுங்க அப்படின்றாங்க. சிப்கார்டு வர்றது மூலிமா எவ்வளோ ப்ராப்ளம் வரும், இப்போ குழந்தைங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வரும், திரும்ப பிறக்க போகிற குழந்தைங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வரும். அந்த தண்ணியை குடிச்சா தொழில் ஃபேக்டரி மூலிமா எவ்வளோ ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு தெரிஞ்சே நாங்கள் சிப்கார்டுக்கு உட அனுமதிக்கல யாருமே. எங்களுக்கு வீட்டு மன பட்டை வேணும்னா கொடுக்க மாட்டாங்க, தண்ணி வசதி வேணும்னா கொடுக்க மாட்டாங்க, ரோடு வசதி வேணும்னா கொடுக்க மாட்டாங்க, இதுவெல்லாம் செய்ய மாட்டாங்க. எத்தனையோ நாங்கள் மீட்டிங் வந்துச்சு, அத்தனை மீட்டிங்ல நாங்கள் ஜெராக்ஸ் கொடுத்தே சலிச்சு போயிட்டோம். ஆனால் எங்களுக்கு மனு கொடுத்து சலிச்சது தான் மிச்சம். எங்களுக்கு பட்டா வேணும் வீட்டுக்கு, எங்களுக்கு அதே மாதிரி எங்களுக்கு சிப்கார்டு வேணாம். இதில் குறைஞ்சது ஒரு 2000-3000 வீடுக்கு மேலே இருக்குது. அதில் தான் நாங்கள் இந்த மேய்ச்சல் தர பெரும்போக்கு தான் 5 தலைமுறை 6 தலைமுறையாக ஒரு 200 வருஷமாக நாங்கள் அதில் தான் பொழைச்சின்னு இருக்கோம். அதில் தான் ஒரு பயிர் பண்ணுறதோ எது பண்ணுறதோ ஆடு மாடு மேய்க்கிறதோ வீடு கட்டுங்கிறது எல்லாமே அதில் தான் இருக்கும். அதில் விட்டு இப்போ சிப்கார்டு வருதுன்ட்டு அளக்க வந்தாங்க. அது வேணான்னு தடங்கல் பண்ணிட்டோம். ரெண்டாவது இதே இங்கே வாழ்வாதாரமே இங்கே இருக்கிற குடும்பம் அத்தனை பேர் 500 குடும்பத்துக்கும் இதுதான் இருக்கிறதே நிலம். பட்டா நிலன்றது யாருக்கும் இல்லை, இந்த மேய்ச்சல் தர பெரும்போக்கு தான் இருக்குது. இதே மேய்ச்சல் தர பெரும்போக்கு இதே பஞ்சாயத்தில் 1000 ஏக்கராவுக்கு மேலே இருக்குது. அந்த சைடு இருக்குது, அதை போய் எடுத்துக்கனாக்க முடியாதுன்னு இது அளக்க வந்தாங்க. நாங்கள் வேணான்ட்டு தடங்கல் பண்ணி நிறுத்திட்டு இருக்கோம். எங்களுக்கு விவசாயம் செஞ்சு கஞ்சி குடிக்கிறது தான் எங்களுக்கு பிடிக்குது. எங்களுக்கு சிப்கார்டு வேண்டாம். என்ன சொல்கிறது, நாங்கள் எங்கள் கஷ்டப்பட்டு கூட நாங்கள் கஞ்சி குடிச்சிக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு வாழ்வாதாரமே இதுதான், வேற எதுவுமே எங்களுக்கு கிடையாது. இந்த ஏரியாவில் எங்களுக்கு சிப்கார்டு வேண்டாம். மல்லகுண்டா பஞ்சாயத்தில் வேண்டாம். எங்களுக்கு ரோடு வசதி, பசங்களுக்கு பஸ் இல்லை, ஸ்கூலுக்கு போகணுன்னா கூட நல்லா ஆட்டோவில் அதில் தான் நாங்கள் அனுப்புகிறோம். நடந்து போகுதுங்க பிள்ளைங்க. அதுக்காக வசதியை எங்களுக்கு செஞ்சு தர சொல்லுங்கள் சார். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. சிப்கார்டு எங்களுக்கு வேண்டாம் சார். மற்றது எல்லா வசதியும் எங்களுக்கு கவர்மெண்ட்ல என்ன செலுக்குது அது எதுவுமே எங்களுக்கு கிடைக்கிறதில்ல. குடிநீர் வசதி எதுவுமே கிடைக்கிறதில்ல சார். எங்களுக்கு அது வேணும். கவர்மெண்ட்ல இருக்கிற வசதி எதுவுமே வரதில்லை சார் எங்களுக்கு.